நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம ஆதிக்கிட்ட வந்து பாரதி வந்து ஒரு வாக்குறுதி வந்து குடுக்குறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அது என்ன ஏதுன்னு பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து நிஷா வந்து வீட்டுக்குள்ளேயே கடுப்போட வர்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அத பார்த்துட்டு ஆதி வந்து கேட்குறாங்க, "என்ன நிஷா ஏதோ கோவமா வர்ற?" அப்படிங்கிற மாரி கேட்டவுடனே, எல்லாமே அந்த பாஸ்போர்ட்ல இருக்கிற பிரச்சனை தான். அதனால தான் வந்து இத்தன நாளா நீ வெளிநாடு போக முடியாம இங்கேயே இருக்க அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நானும் அதான் நெனச்சேன். நானும் எப்பயோ வந்து அந்த வெளிநாட்டுக்கு வந்து போயிருக்கணும். ஆனா, இப்ப பார்த்துக்கிட்டோம்னா, அந்த பாஸ்போர்ட்ல உள்ள பிரச்சனைனால என்னாலயும் போக முடியாம இருக்கு. அது என்னதான் பிரச்சனை? அது என்ன பண்ணா தான் சரியாகும்? அப்படிங்கிற மாரி வந்து நிஷா கிட்ட வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து சொல்றாங்க, "உன்னோட பாஸ்போர்ட்ல வந்து உனக்கு ஒரு ஒய்ஃப் இருக்கு. அது மட்டும் இல்லாம உனக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு அதில இருக்குது. இப்போ வந்து வெரிஃபிகேஷனுக்காக அதிகாரிங்கலாம் வீட்டுக்கு வருவாங்க. அப்படி வந்து அவங்க செக் பண்ணும்போது, நீ தனியா தான் இருக்கேன்னு சொன்னா, அவங்களுக்கு டவுட் வந்துரும். அப்புறம் விசாவே கேன்சல் பண்ணிருவாங்க." அவங்க வீட்டுக்கு வந்து செக் பண்ணும்போது, உன் கூட ஒய்ஃபு, உன் பிள்ளைகள்லாம் இருந்தா தான் அவங்க வந்து விசா வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. இப்ப அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ தான் ஏதாவது யோசிச்சு ஐடியா குடு அப்படின்னு சொல்லிட்டு, நிஷா வந்து சொல்ற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. வேற என்ன பண்றது? பழைய மாதிரி எல்லாம் என்னோட ஒய்ஃபு அதெல்லாம் வந்து தேடி கண்டுபிடிச்சு, அவங்களெல்லாம் கூட்டு வந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. உடனடியா வந்து அதுக்கு வேற ஒரு ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில தான் பாரதி, தமிழ் வந்து அவங்க கண்ணுக்கு படுறாங்க. பேசாம இவங்களே நடிக்க வச்சா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு ஆதிக்கு வந்து தோணுது. ஒத்துக்குருவாங்களா, மாட்டாங்களான்னு தெரியல. ஆல்ரெடி வந்து அவங்க புருஷன வந்து பிரிஞ்சு வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. இப்ப போய் அவங்கள வந்து எனக்கு மனைவியா நடிக்க சொன்னா என்ன நெனைப்பாங்களோ தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. நாளைக்கு வேற வெரிஃபிகேஷனுக்கு வந்துருவாங்க. இனிமே வந்து ஒரு ஒய்ஃபு, ஒரு பொண்ண ரெடி பண்றது ரொம்ப கஷ்டம். பேசாம இவங்ககிட்டயே கேட்டு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து முடிவெடுக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தமிழ், பாரதி 2 பேருமே கிச்சன்ல இருக்காங்க. ஆதி வந்து கிச்சனுக்கு மெதுவா தயங்கி தயங்கி போற மாரி தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. "என்னங்க எதுவும் வேணுமா? எதுவும் செஞ்சு தரணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பாரதி வந்து கேட்காங்க. "இல்லங்க அதெல்லாம் வேண்டாம். உங்கள்ட்ட ஒரு உதவி கேட்கலான்னு வந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து சொல்றாங்க. "என்னங்க என்கிட்ட போய் உதவி கேட்க போறீங்களா? என்கிட்ட என்ன உதவி கேட்க போறீங்க?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "இல்ல கேட்கறதுக்கு ஒரு மாரி தான் இருக்கு. இருந்தாலும் நீங்க பண்ணுவீங்களா, பண்ண மாட்டீங்களான்னு தெரியலையே." அப்படிங்கிற மாரி வந்து ஆதி வந்து சொல்றாங்க. "பரவாயில்லங்க. என்னால முடிஞ்சா பண்ண போறேன். இல்லைன்னா என்னால முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து சொல்லிடுறாங்க. "ஐயோ! அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. நீங்க தான் அத பண்ண முடியும். அதனால தான் உங்ககிட்ட வந்திருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து சொல்றாங்க. "சரி சொல்லுங்க. என்ன உதவின்னு நீங்க சொல்லுங்க. அதுக்கடுத்து வந்து நான் யோசிச்சுக்கிறேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. உடனே வந்து நம்ம ஆதி வந்து கேட்குறாங்க, "இல்லங்க நான் வெளிநாடு போறேன்னு உங்களுக்கு தெரியும்ல?" அப்படிங்கிற மாரி கேட்காங்க. "ஆமா வெளிநாடு போறீங்கன்னு சொன்னாங்க தாத்தா." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அதாங்க வெளிநாடு போறதுல ஒரு சின்ன பிரச்சனை ஆயிருச்சு. என்னோட பாஸ்போர்ட்ல ஒரு மிஸ்டேக் ஆயிப்போச்சு." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "பாஸ்போர்ட்ல என்னங்க மிஸ்டேக்கு?" அப்படிங்கிற மாரி கேட்டோனையும், "அதில வந்து எனக்கு ஒரு ஒய்ஃப் இருக்கிறதாவும், அதில வந்து ஒரு பொண்ணு இருக்கிறதாவும் சொல்லிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது, இப்ப திருப்பி வந்து என் ஒய்ஃப், என் பொண்ணெல்லாம் வச்சு வெரிஃபிகேஷன் பண்ண முடியாது. அதனால நாளைக்கு வந்து அவங்க வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு வருவாங்க. நீங்க வந்து என்னோட ஒய்ஃபாவும், பாப்பா வந்து என்னோட மகளாவும் நடிச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிட்டே சொல்றாங்க. "என்னது? அப்படியா? அப்படியெல்லாம் பண்ண முடியாதுங்க." அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து சொல்றாங்க. "ஏங்க நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க. உங்கள நம்பி தாங்க நான் வந்து இருக்கேன். தயவுசெய்து கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே தமிழ் வந்து சொல்றாங்க, "அம்மா அவர பார்த்தாலே பாவமா இருக்கு. பேசாம பண்ணி குடுத்துருவோம்மா. இதில என்ன இருக்கு? ஒரு நாள் தானே. கொஞ்ச நேரத்துக்கு வருவாங்க. நம்ம நடிப்போம்மா." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சரி என் பொண்ணு சொல்றதுனால நான் வந்து ஒத்துக்கிறேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ரொம்ப தேங்க்ஸுங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஆதி வந்து சொல்றாங்க. "சரி எப்போ வரணும்?" அப்படிங்கிற மாரி கேட்காங்க. "நாளைக்கு காலையில 11 மணிக்கு வந்து அவங்க வெரிஃபிகேஷனுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து சொல்றாங்க. "ஓ! 11 மணிக்கா? சரி 11 மணிக்கு தானே வரணும். நாங்க அதுக்கு முன்னாடியே கிளம்பி இங்க வந்துர்றோம்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம பாரதி வந்து சொல்ற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. "ரொம்ப தேங்க்ஸுங்க." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஆதி வந்து போற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு வந்து எப்படியாவது வந்து அவரோட ஒய்ஃபா நடிக்க சான்ஸ் கிடைச்சிருக்கு. நடிச்சு அவரோட மனசுல வந்து நம்ம தான் ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஞாபகத்த கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பாரதி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா தமிழ் நினச்சுக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு எப்படியாவது அப்பா அப்பான்னு சொல்லி அப்பாவுக்கு வந்து நம்மள ஞாபகப்படுத்திறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்க பார்த்துக்கிட்டா நம்ம ஆண்டாள் அழகர் இருக்காங்க. அவங்க வந்து "என்னடி ஒரே சந்தோஷமா வர?" அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் வந்து கேட்குறாங்க. "ஏய் நாளைக்கு வந்து அவரு என்னைய வந்து ஒய்ஃபா நடிக்க சொல்லியிருக்காருடி." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்னது உண்மையான பொண்டாட்டியவே வந்து பொண்டாட்டியா நடிக்க சொல்றாரா? என்னடி?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஏய் உனக்கு தெரியாதா? அவர் வந்து பழசெல்லாம் மறந்துட்டார்ல. நாளைக்கு ஏதோ வந்து பாஸ்போர்ட்ல வந்து ஏதோ பிரச்சனை இருக்காம். அதனால ஒய்ஃபு, பொண்ணா வந்து நடிக்க சொல்லியிருக்காரு." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஏய் நீங்க நடிச்சு சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா அவர் வெளிநாடு போயிருவாருடி. வெளிநாடு போயிட்டா அப்புறம் என்ன பண்ணுவீங்க?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க.
தெரியலடி, அதான் பாட்டி தானே சொன்னாங்க. எந்த காரணத்தினாலும் அவர் வந்து திரும்பி எங்ககிட்டயே வந்துருவாருன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அந்த நம்பிக்கையில தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு நல்ல சான்ஸ்டி எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அவரோட ஒய்ஃபா நடிக்கிறது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கிடைக்காது. நாளைக்கு எப்படியாவது வந்து ஒய்ஃபா நடிச்சு, அவருக்கு வந்து எங்களுக்கு கொஞ்சமாவது எங்கள பத்தி ஞாபகப்படுத்தலான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆமாடி, நீ சொல்றதும் சரிதான். நார்மலா போய் வந்து ஏதாவது பண்ணா அவருக்கு ஞாபகம் வராது. ஒய்ஃப்ன்னு ஒரு அந்தஸ்தில போய் பண்ணும்போது வந்து அவருக்கு ஞாபகம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. சரிடி, நாளைக்கு வந்து நீ இப்படியே நடி அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரிடி, நானும் அதான் முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, மறுநாள் காலையில விடிஞ்சிருது. ஆதியும் ரெடியாகி ஜம்முன்னு இருக்காங்க. அதாவது வெரிஃபிகேஷனுக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு, இவங்களும் பாரதி, தமிழ் 2 பேருமே வந்து நல்லா ஜம்முன்னு சேலை எல்லாமே கட்டிட்டு அங்கே நடிக்க போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கே போயிட்டு பார்த்தோம்னா, அவங்க பார்த்துக்கிட்டோம்னா, இப்போ நம்ம தமிழ் இருக்காங்களே, மூச்சுக்கு 300 தடவை அப்பா அப்பான்னு சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஆதிக்கு வந்து மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று பண்ண ஆரம்பிச்சிருது. நம்ம தமிழ் வந்து அப்பா அப்பான்னு கூப்பிட்டோன்னே அவர் நெஞ்சு வந்து படபடன்னு அடிக்க ஆரம்பிச்சிருது. என்னன்னு தெரியலங்க, உங்கள் பொண்ணு வந்து என்னைய அப்பான்னு கூப்பிட்டா என் ஹார்ட் வந்து ஏதோ ஒரு மாதிரி வேகமா துடிக்கிற மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாரதி வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க, உண்மையாகவே அது உங்களோட பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆதி வந்து அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தமிழ் வந்து நம்ம பொண்ணு தானா அப்படின்னு சொல்லிட்டு. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.